அவனதான் முடிஞ்சு வச்சு. பாருங்க, கும்ப லக்கணம், உனக்கு எல்லா கிரகமும் நல்லா உச்சமா இருக்குப்பா அப்படி நினைக்க கூடாது. 2ஆம் இடத்தில் இங்க பாருங்க, இங்க போடுவோம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், 3ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சம். ஓ, வாழ்க்கையே உச்சமா போயிடும் அப்படின்னா நவாம்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கை உச்சமாகாது, உச்சமா போகும்னு அர்த்தம். இங்கே உச்சமாக இருந்த கிரகம் நவாம்சத்தில் நீசமாக இருந்தால் இங்கு உச்சமாக இருப்பது போலி என்று பெயர். இது போலி, இதுதான் ஒரிஜினல். இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒரு கிரகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய சோதனையில் அது இங்கேதான் இருக்கு அப்படி சொல்லக்கூடிய ஃபைனல் ரிசல்ட் தான் நவாம்சம். இப்ப சொல்லுங்க, ராசி கட்டதே முக்கியமா, நவாம்ச கட்ட முக்கியமா? இந்த கிரகம் உச்சமா தான் இருக்கா இல்ல நீசமா தான் இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய இடம் நவாம்சம். சரி, இங்கே சனி என்பது நீசமாக இருக்கிறது. ராசி கட்டத்தில் சனி நீசமாக இருக்கிறது, நவாம்சத்தில் சனி உச்சமாக இருக்கிறது. பாருங்க, இங்கே உச்சம், சனி உச்சம். ராசி கட்டத்தில் சனி உச்சம், நவாம்சத்தில் சனி நீசம். அப்ப எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? நவாம்சத்தை தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசி கட்டத்தை பார்த்துட்டு சனி உச்சமா இருக்கு, அப்ப சனி எந்த இடத்துக்கு அதிபதி? லக்கணாதிபதி. லக்கணாதிபதி உச்சம் என்றால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தீர்க்காயில், நல்ல குணவான், ஆரோக்கியம் வாய்ந்தவன், உடல் வாகு உடையவன், நீண்ட நாள் வாழ்வான், நோயற்ற வாழ்வு வாழ்வான், பர்சனாலிட்டி ஸ்கில் உடையவன், அப்படி எல்லாம் சொல்லியிருக்கேமே. இவனுக்கு இருக்குமா? நீங்க அப்படி ஜோசியத்தை சொல்லி விட்டீங்க அப்படின்னா பூரா தப்பு தப்பா சொல்றியான். ஏன் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அங்க தப்பாயிருது. இப்ப சொல்லுங்க, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நமக்கு டைம் முக்கியம் கிடையாது, நம்ம முதல் புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு புரிதல் இல்லாததுனாலதான் ஐயா வந்து நிறைய பேர் இப்ப ராசி கட்ட தான் முக்கியம், நவாம்ச கட்ட முக்கியம் இல்லைன்றீங்க. சார் நல்லா கேட்டுக்குங்க, ராசி கட்டத்தில் 7ஆம் அதிபதி பாருங்க, 1 2 3 4 5 6 7, 7ஆம் இடத்தின் அதிபதி சூரியன். இங்கே நவாம்சத்தில் சுவர் மனையில் சூரியன் ஏறிட்டா நல்ல கணவன் கிடைப்பான். இப்ப டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க பேசுங்க. இப்ப இதுல நல்லா புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா தெரியுதா? இன்னமும் நான் ராசி கட்டத்தையும் பெருசு அப்படின்றவங்க யாராவது இருக்கீங்களா? ராசி மறுபடியும் தெளிவா சின்ன பிள்ளைக்கு சொல்றமா சொல்றேன். ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை அது அங்கேதான் இருக்கிறதா அல்லது வேறு எங்கேயாவது இருக்கிறதா, அதனுடைய வலிமையை சீர்தூக்கி பார்க்கக்கூடியதுதான் நவாம்ச கட்டம். ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரு கிரகம் ஒரே இடத்தில் இருந்தால் அது ஆட்சி பலமாகும். ஒரே இடத்துல இருந்தால் அதுக்கு பேரு வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம்னா ஆட்சி அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க வந்து ஒரு கிரகத்தை பார்க்கும்போது அது சாதாரண ஒரு நட்பு வீட்டில தான் இருக்கும். அதே கிரகம் நவாம்சத்தில் அதே இடத்துல இருக்கும்போது இங்கே நட்பு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது, ஆட்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேளுங்க, இப்ப கேளுங்க, உங்களுடைய டைம். கேளுங்க, உங்களுக்காக நான் காத்திருக்கேன். ஹலோ,
ஐயா ஐயா சொல்லுங்கய்யா, வேகமா சொல்லுங்க. அறுபது கட்டம் இருக்குன்னு அப்பதே சொல்லிட்டேன். 60 கட்டம் இருக்குங்க. அதுல 9வது கட்டத்தை நம்ம ராசி கட்டமோ நவாம்ச கட்டத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கிறோம். ஏன்? மனுஷனுக்கு அதிக பிரச்சனையே குடும்பம். குடும்பத்தை வச்சு குடும்ப பிரச்சனை தான் ஒவ்வொரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை. அதனாலதான் ராசி கட்டத்தையும் நவாம்ச கட்டத்தையும் வச்சு நம்ம பார்க்கிறோம். தொழிலுக்கு பார்க்கணும் அப்படின்னா ராசி கட்டத்தையும் தசாம்ச கட்டம்னு ஒன்று இருக்கு. ராசி கட்டத்தையும் தசாம்ச கட்டம், அந்த தசாம்ச கட்டத்தையும் ராசி கட்டத்தையும் வச்சு பார்த்தாத்த அது நமக்கு தெரியும். புரியுதா? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? சார் கேள்வி கேளுங்க சார். ஐயா, குடும்பம் அப்படின்னா ராசி கட்டம் என்பது ஜென்ரல். அந்த குடும்பம்ன்றது 9வது கட்டம், நவாம்ச கட்டம், அவ்வளவுதான். இப்ப தொழிலை பத்தி பார்க்கணும்னா ராசி கட்டம் தசாம்ச கட்டம். புரியுதா? இப்படியே எத்தனை கட்டம் இருக்கு? மொத்தம் 60 வகையான கட்டங்கள் இருக்கு. அந்த கட்டங்கள் எல்லாம் வச்சு வச்சு பார்க்கக்கூடியதெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு நடத்துவோம். இப்ப இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இன்னமும் யாராவது ராசி கட்டத்தை பெருசுன்னு சொல்ற ஆளு யாராவது இருக்கீங்களா? சார் சொல்லுங்க சார். சார் ஏன் கேளுங்கயா. வா